அக்டோபர் மாதத்தின முதல் வெள்ளிக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். 9 மாதங்களை நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. இந்த புதிய மாதத்தில் கால் வைத்து 3 நாட்கள் கடந்து போகவும் இந்த புதிய நாளை காணும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். இந்த மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த மாதத்துல சொல்லுங்க. உனக்கு எனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. சொல்லுங்களேன். ரூத் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு கர்த்தராலே நிறைவான பலன். ஆமே. எத்தனை பேர் மனுஷரை நம்பினீங்களோ அங்க ஏமாற்றம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உருவாக போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் நிறைவான பலன், குறைஞ்சது இல்ல, கொஞ்சம் இல்ல, குறைவுபட்டது இல்ல, நிறைவான பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நீ அறிக்கை செய்வாய், ஆனால் நிச்சயம் இந்த மாதத்தின் முடிவில் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவான பலன், இந்த வார்த்தையின் மாத்திரம் அல்ல, இதை நீ உன் வாழ்க்கையில செயல்படும்படியாகவும் வாழ்க்கையில் இது கிரியை செய்ய முடியாது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சரி, நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைப்பதற்கு நாம கர்த்தருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுதந்தரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுங்களேன். ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், எதிலிருந்து? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென். எஜமானுக்கு உபயோகமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும், நமக்கு யார் ஒரே ஒரு எஜமான்? யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த எஜமானுக்கு நாம் உபயோகமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலும் சரி, நம்ம வேலை செய்யற இடத்துல சரி, நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருள்கள் வீட்டுக்குள்ள, முக்கியமா நம்ம பெண்களா இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வச்சிருந்தோம்னா கிச்சனுக்குள்ள அந்த பொருள் உபயோகம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூக்கி வீசி எழுந்துருவோம். அப்படித்தானே? குப்பையில போட்டுருவோம். ஒரு கரண்டி எடுத்து யூஸ் பண்றோம், அந்த கரண்டி உடஞ்சி போயோ அல்ல என்ன சொல்றது, ஒரு நமக்கு எடுத்து ஒரு பொருளை எடுத்து சாப்பாடு எடுத்து போட முடியாத அளவுக்கு இல்லைன்னா அந்த பாத்திரம் என்னது? வேஸ்ட். ஹல்லேலூயா. அந்த பாத்திரம் வேஸ்டா போய்விடும். அப்போ அந்த பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம குப்பையில போட்டுருவோம். அல்லது பெரிய ஒரு சின்ன கரண்டி தானே நம்ம தூக்கி போட்டுலாம். இப்ப பெரிய பானை எடுத்துக்கணும், அந்த பானையில ஒரு ஓட்டை இருக்கு, அந்த பானையை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அந்த பானையை உபயோகப்படுத்துறது யாரு? நாம. அப்ப அந்த பானைக்கு எஜமான் நாம. நமக்கு அந்த பானையோ அந்த கரண்டியோ பிரயோஜனம் இல்லைன்னா அந்த பாத்திரத்தை, பானையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தூக்கி தூர விசிற அடிச்சிடும். அது போலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவருக்கு பயன்படாத பாத்திரம் வேஸ்ட். ஹல்லேலூயா. அவருக்கு உபயோகம் இல்லாத பாத்திரம் வீண். ஆமென். நம்ம குடும்பத்தில், நம்ம கடையில், மளிகை கடையில் கூட எடுத்து பாருங்களேன், தேவையில்லாத பொருள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி வீசி எடுப்பாங்க. ஆமென். கடையில், வீட்டில், வேலை செய்கிற இடத்துல குப்பையாக சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வரும்? கொசு வரும், வியாதி வரும், இடமும் அடைச்சு போகும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம தேவையில்லாத பொருளை நம்ம தூக்கி விசிறடிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும். எந்த நிலையில் வைத்திருந்தாலும் ஒன்றை மாற்றம் நீங்க மறந்து போகாதீங்க. என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விதத்துல என்னை உருவாக்கின சிருஷ்டித்த தேவனுக்கு நான் பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்களேன். இதை மட்டும் நீங்க
நீங்க என்ன பண்ணுங்க, மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைவான பலன் எனக்கு உண்டாகும் நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆனா அந்த நிறைவான பலன் உண்டாவதற்கு தேவன் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நாம எப்படி கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நம்முடைய பயன்படுத்துகிற பாத்திரத்துல ஒரு ஓட்டை விழுந்தாலோ அந்த பாத்திரத்துல நம்ம என்ன பண்றதுல பெரிய விஷயத்துக்கு நம்ம பிரயோஜனப்படுத்த மாட்டோம். சாப்பாடு வடிக்கிற ஒரு குண்டா இருக்கு, அதுல ஒரு ஓட்டை வந்துச்சுன்னு திரும்ப அதுல சாப்பாடு வைப்போமா? ஏன் வைக்க மாட்டோம்? அதுல வைக்கிற தண்ணி சாப்பாடு தூக்கி வச்சோம்னா, ஒலை வச்சோம்னா அந்த தண்ணியில என்ன ஆகும்? தண்ணி வடியும். அந்த தண்ணி வடிக்கிறதுனால கேஸ் ஸ்டவ் வேஸ்ட் ஆகும். நம்ம சாப்பாடு என்ன பண்ண முடியாது, அதுல செய்ய முடியாது. அப்போ ஒரு சின்ன பாத்திரத்துக்கு நாம பார்க்கும் பொழுது நம்மை உருவாக்கின தேவன் நம்ம அவரை எதிர்பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமாக, அவருக்கு உபயோகமாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ அதிகாரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா ட்ரெயின் என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூஸ் வண்டி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குதா இவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆனால் ஒரு ஓரமாக ஒரு சில இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு ரொம்ப பழுதான பெட்டி, ரயில் பெட்டி என்ன பண்ணிருக்கு, நின்று கொண்டிருக்கு. ஏன்னா அது என்ன பண்ணல, பழுது அடிந்த போய் ஓட்ட முடியாத சூழ்நிலையில, பிரயோஜனப்படுத்தாத முறையில என்ன இருக்கு, ஒரு மூலையில இருக்கு. ஹல்லேலூயா. நம்மள தான் பிரயோஜனம் இல்லைன்னா நம்மள என்ன பண்ணுவோம், மூலையில தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த ட்ரெயின் நல்லா, அந்த ட்ரெயினும் நல்லா ஓடி இருக்கும், அப்படிதானே? ஒரு காலத்துல ஓடி நல்ல ஸ்பீடா ஓடி போய் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப பழுதடைந்து போயிருக்கு. அதை ரிப்பேர் செய்து மீண்டும் அதை பிரயோஜனப்படுத்துவார்களானால் அந்த ட்ரெயின் என்ன பண்ணும், திரும்ப ஓடும். அப்படிதான் அந்த அதிகாரி அந்த ட்ரெயினை பார்த்து கொண்டு என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. இந்த ட்ரெயின் இவ்வளோ பழுதடைந்து போய் இவ்வளோ பிரயோஜனம் இல்லாம யூஸ்லெஸ்ஸா இப்படி இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இந்த ட்ரெயின் எப்படி பிரயோஜனப்பட்டிருப்பாங்க, இந்த ட்ரெயினுக்குள்ள எவ்வளவு பேர் பிரயாணப்பட்டிருப்பாங்க, இந்த ட்ரெயின் எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும், எவ்வளவு பேர் சரியான நேரத்தில் போய் சென்று அடைவதற்கு அந்த ட்ரெயின் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. ஆனா இன்றைக்கு கேட்பார் இல்லாம, அதை மதிக்கவும் யாரும் இல்லாம என்ன பண்ண, ஓரமா ஒதுங்கி இருக்கு. அப்படிதான் நமக்கு கர்த்தருக்கு நாம பயன்படலைன்னா, நம்ம கேட்பாரற்ற சூழ்நிலையில, பழுதடைந்த நிலையில, யாரும் ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒதுங்கி நிற்போம். ஹல்லேலூயா. அதனால சபைக்குள்ள சொல்றோம், சபைக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுங்க, கர்த்தருக்கு உகந்த ஊழியத்தை பண்ணுங்க, கர்த்தருக்கு பிரியமான செயலை செய்யுங்க சொல்லி நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஊழியம் செய்யுதுன்னா மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுறது, வேத வசனத்தை உபதேசிக்கிறது, செய்தி கொடுப்பது தான் ஊழியம் சொல்லி நினைச்சு கொண்டிருக்கீங்க. அப்படி இல்லை. இல்லது ட்ராக்ஸ் கொடுக்கறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு என் கணவர் மற்ற இடத்துல பேசினா என்ன பண்ணுவாரு, சந்தேகப்படுவாரு, இல்லை மற்ற இடத்துல ஃபோன் பண்ணி பேசினாலும் என்னை கேட்பாரு, என்னை திட்டுவாரு. அப்படி இல்லைங்க. உங்களால முடிந்த என்ன ஊழியமோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பண்ணுங்க, தேவனை பற்றி உபதேசம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க பெற்ற இன்பத்தை, நீங்க பெற்ற அனுபவத்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்க. நீங்க வேதத்துல எடுத்து சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் வேதத்தில் நிறைய படிக்கல, வேதத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது, வசனம்லாம் எனக்கு தெரியாதுங்க, வசனம் உபதேசிக்கிறவளுக்கு நான் பெரிய ஞானவான் இல்லை. அதுல மட்டும் என்ன பண்ணுவாங்க, தாழ்மைப்படுத்திக் கொள்வாங்க. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. உங்களுக்கு நீங்க அனுபவம் பெற்றிருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்திருப்பாரு. எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சார். அந்த அற்புதங்களையும் நன்மைகளை மாத்திரம் சொல்லி பாருங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? வேதத்தில் அப்படியாய் நிறைய பேர் கர்த்தருக்கு பயன்படுத்தி பாத்திரமாய், நல்ல ஒரு பாத்திரமாய், ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ணார், பயன்படுத்தி இருக்கிறார். நாகமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த நாகமான் ஒரு பெரிய தளபதி, பெரிய அதிகாரியா இருந்தான். அவனுக்கு வந்த குஷ்டரோகம்
அந்த உலகத்தில் அந்த அந்த ஊர்ல அந்த ஊருக்குள்ள அங்க வாழ்ற இடத்துல யாராலுமே சரி செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்கு அந்த வியாதி இருந்தது. ஹல்லேலூயா. அவன் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா என்ன பண்ணியிருந்தான், துணியினால அதை மூடிக்கொண்டு வெளியே போனா எல்லாத்தையும் ஃபுல்லா கவசம் என்னென்னமோ போட்டு போடாத ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவான், அவன் சரீரத்தை மூடிக்கொண்டு போவான். ஹல்லேலூயா. அப்படி போய் என்ன பண்ணிட்டான், அவன் பழகி கொண்டு இந்த வியாதினால இந்த குஷ்டரோகத்தினால ரொம்ப அவமானப்பட்டு நிந்தைக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான். அப்ப ஒரு சிறு பெண், அடிமை பெண்ணாய் போயிருக்கிற அந்த சிறு பெண் மூலமாய் அந்த நாகமானை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. ஒரு சிறு பெண்ணு தான். அந்த இடத்துல அவன் பேச வேண்டிய சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்காது. யாருமே அந்த சின்ன பொண்ணு பேசுற வார்த்தை என்ன கேட்டிருப்பான். நம்ம வீட்லயே சின்ன பிள்ளைங்க, நம்ம சொந்த பிள்ளைங்க பேசுறது நம்ம கேட்க மாட்டோம் தானே. நீ என்ன பேசுற, உன்னை அதிக பிரசங்கியா பேசுற, நீ வாய மூடு, உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணுவோம். ஆனா ஒரு பெரிய அதிகாரி அந்த வீட்டிற்கு அடிமையாய் வந்த அந்த சிறு பெண் பேசுற வார்த்தையை தேவன் கவனிக்கும்படியாய் அந்த நாகமானுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அவன் கேட்பது மாத்திரமல்ல, அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப பெரிய கஷ்டம். இவன் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. எப்படி போவான் இவன் பெரிய அதிகாரி, எப்படி ஏன் அந்த பொண்ணுடைய வார்த்தையை கேட்கணும்? அவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்கும்படியாய் அவன் அதை செயல்படுத்தும்படியாய் அந்த நாகமானுக்கு தேவன் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்போம். நான் ஏன் சொல்லணும், இதனால எனக்கு என்ன பயன், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இவங்க கிட்ட எல்லாம் பேசவே முடியாது, இவங்கெல்லாம் பச்சாரி, இவங்கெல்லாம் பெரிய குடும்பம், இவங்கெல்லாம் ரொம்ப பக்திவான்கள், இந்த உலகத்துல மிக மிக பெரிய பக்திவான்கள், இவங்க கிட்ட நான் தேவனை பற்றி சொல்லவே முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற சின்ன வார்த்தை என்னெல்லாம் பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, என்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க கஷ்டத்தின் மத்தியில நீ சொல்லுக ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்களுக்கு பெரிய கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பெரிதாய் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த சிறு பெண்ணை போல உனக்கு தெரிந்த நன்மைகளை, தேவனால் பெற்ற நன்மைகளை நீ சொல்லி பாரு. அப்போ அந்த பொண்ணு, அந்த எளிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு நீங்க போங்க, உங்க வியாதியெல்லாம் சுகமாகும் அப்படின்னு அவங்க எப்படி அந்த பொண்ணு அறிஞ்சிருக்கும்னா, ஏற்கனவே யாரைனா அனுப்பியிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணே நேரடியாக போய் சுகம் பெற்றிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு சொந்தக்காரங்க யாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்திற்கு போய் சுகம் பெற்று இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த பொண் பெற்ற அனுபவம், சின்ன பெண்ணு தான், ஹல்லேலூயா, குழந்தை, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை பெற்ற அனுபவத்தை என்ன பண்ணுது, சுவிசேஷமாய் அந்த நாகமானுக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரம். ஆமே. இதுதான் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுகிற உபயோகமான பாத்திரம். ஆமே. நாம உபயோகமான பாத்திரமா இருக்கிறோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்லவே மாட்டேன்பா, ஐயோ இதெல்லாம் சொன்னா எனக்கு பிடிக்காது. நம்ம பெண்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதான், உபத்திரவம் இருக்குதான், நான் இதை சொல்லிட்டேன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க. அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காரர் என்ன சண்டை போடுவார், சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டா சொல்லுவாங்க சகோதரிங்க நிறைய பேர், ஐயோ அந்த ஃப்ரெண்டை, என் ஃப்ரெண்டு நல்லா பழகுவா, நல்லா பேசுவா, நல்லா ஜாலியா இருப்போம், நல்லா கடைக்கு மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஒண்ணா போவோம், ஆனா நான் சுவிசேஷத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொன்னா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, என்கிட்ட சண்டை வந்துரு. கர்த்தரால நீ அப்படி சண்டை பிரச்சனை வருது நீ அனுபவிச்சுனா அதுக்கு ஈடாக நிறைவான பலன் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அவரால நீ நிந்தைப்படுறியா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை சொல்லி நீ அசிங்கப்படுறியா, உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை இதுதாங்க. என்ன வார்த்தை? நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ துருப்பிடித்தது போல இல்லாதபடி அல்லது ஒன்றுக்கு உதவாதபடி நீ இருப்பையானா நீ குப்பைக்கு தான் என்ன பண்ணும், நம்முடைய ஆத்துமா போகும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் தேவனிடத்தில் பெற்ற நன்மை, இவ்வளவு நாள் தேவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதம் எல்லாமே வீணாய் போய்விடும். ஆமென். என்ன சூழ்நிலை அந்த சரி, நானே கஷ்டப்படுறேன், நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன், என் பிள்ளைகளே நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை கீழ்ப்படியாம இருக்கு, நான்
நான் எப்படி சபைக்கு பிள்ளைகளுக்கு அழைச்சி போகிறது, நான் எப்படி ஆத்துமாக்களை நான் சபைக்கு கொண்டு போகிறது. ஆமாம், நிறைய பேர் நம்ம சபைக்குள்ள சொல்லுவோம், விடுதலை பெறணும்னா ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஆமாம், ஒரு சிலர் தான் அதுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் அது அவங்க கொண்டு வந்தவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா, அது நிறைவான பலனை பெற்றுக்கொள்றாங்க. இன்றைக்கு நம்ம ஏதோ கடமைக்கு போகாதபடி, கடமைக்கு வராதபடி நம்ம தேவனிடத்தில் உபயோகமான பாத்திரமா இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். ஆமென். இங்க புதிய ஏற்பாடுல பிலிப்புக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிற 4 பிள்ளைகள் இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. 4 குமாரத்திகள் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த 4 குமாரத்திகள் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. ஹல்லேலூயா. அங்க அவங்க நினைச்சிருக்கலாம், அந்த பிலிப்பு நான் ஊழியம் செஞ்சா போதும், நாம ஊழியம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள அவர்கள் வழி நடத்தினார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரிகளே, நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? ஆமென். நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி ஆசீர்வாதமாய் நடத்துறீங்களா? இல்ல உலகத்தின் காரியங்களில் படிப்பு முக்கியம்தான். நம்ம காலையில் எழுந்து ஜிம் ரன்னிங் ரேஸ் ஓட சொல்லுவோம் பிள்ளைங்களை. நிறைய காரியங்கள் அந்த பிடிக்காக என்ன பண்ணுவோம், நிறைய ஓட சொல்லுவோம், நிறைய எழுப்பு விடுவோம், காலையில் போங்க ஸ்கூலுக்கு சொல்லுவோம். ஆனால் காலையில் எழுந்து ஜெபம் பண்ண நம்ம சொல்லுவதில்லை. பிள்ளைகளை கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதை செய்வதில்லை. இப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டு வருவோம். ஆனால் பிள்ளைகள் வருங்காலத்தில் பெரிய ஊழியக்காரர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்க்கணும். இந்த பிலிப்புக்கு 4 பிள்ளைகள் இருந்து அந்த குமாரத்திகள், அதுவும் பெண் பிள்ளைகள். அந்த காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைகள்னால பயந்து போய் அடங்கி போய் வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியவே வர முடியாது, முகத்தையே காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குமாரத்திகள் என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன புரியுதுன்னா, அநேகருக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளை அவர் பேசி இருந்தார்கள். தேவன் பேசுகிற வார்த்தையை இவர்கள் மூலமாய் தேவன் அவர்களை கொண்டெடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிதானித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, தொற்கால் என்ற வயது முதிர்ந்தவள் அவ எப்படி இருந்தா தெரியுமா? புதிய ஏற்பாடுல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர், கொரிந்தியர்லாம் வாசிச்சு பாருங்களேன். நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுகிற சகோதரிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் வெளியே வரல. ஆனா இன்றைக்கு நாம கர்த்தரது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு நாம நல்லா இருந்தா போதும்னு சொல்லி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இந்த தொற்கால் வயது முதிர்ந்தவள் நாம ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவா, அங்கிகளை எல்லாம் நெய்து பணத்தை அது மூலம் சம்பாதிச்சு அநேக ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணா, அவ சப்போர்ட் பண்ணினாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம வீட்டுக்குள்ள ஊழியக்காரர்கள் வருவதை நம்ம அனுமதிப்பதில்லை. ஐயோ இன்னைக்கு வராதிங்க, இன்னைக்கு நான் ஷாப்பிங் போகணும். ஊழியக்காரர் கேட்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள வர்ற இல்ல. ஒரு நாள் அவங்க உங்களுக்காய் பாரப்பட்டு ஜெபித்து வீட்டுக்கு வரலாமான்னு கேட்கும் என்ன பண்ணுவாங்க, நிறைய சகோதரிகள், ஐயோ இன்னைக்கு வராதிங்க, இன்னைக்கு நாங்க அந்த ஃபங்க்ஷன் போறோம், இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போறோம், இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள வருவதற்கு நம்ம வீட்டை திறந்து கொடுப்பதில்லை. ஆமென். இந்த தொற்கால் என்ற அந்த சகோதரி வயது முதிர்ந்தவள் தான். ஆனாலும் ஊழியக்காரர்களை கவனிப்பதில்லை, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதில்லை அவள் பயனுள்ள பாத்திரமா இருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம அந்த சிறு பெண்ணை போல பயனுள்ள பாத்திரமா இருக்கிறோமா? அல்லது அந்த பிலிப்புக்கு இருந்த அந்த 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைத்து அநேகருக்கு ஆறுதலும் தேர்தலுமாய் பேசினாங்க. அந்த சகோதரிகளை போல பயனுள்ள பாத்திரமா இருக்குமா? அல்லது இந்த தொற்கால் என்ற வயது முதிர்ந்து போயிருக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்க, வயது முதிர்ந்து போயிடுச்சு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னால சும்மா போய் உட்காந்து நான் சபைக்கு போயிட்டு வருவேன், அதுதான் எனக்கு தெரியும், என்னால எல்லாமே எதுவுமே முடியாது, எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க, என்னால போகவே சபைக்கே போக முடியல, இதுல நீங்க வேற ஊழியம் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் இதை எடுத்துக்காட்ட சொல்றேன். வயது முதிர்ந்த
தொற்கால் என்ற அந்த தாயார் என்ன பண்றா, அவ சின்ன காரியம் தான் செஞ்சிருப்பாங்க. துணியெல்லாம் நெய்து அந்த பணத்துல ஊழியக்காரர்களை தாங்கினாங்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்களேன். உங்களை ஊழியக்காரர்களை தாங்கணும் சொல்லல, உங்களால முடிந்ததை நீங்க செய்யுங்க. ஆமென் என்று சொல்லுங்களேன். வயது சென்று போயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஆவியானவர்களோடு கூட இருப்பாரனால் எந்த வயதானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இயேசு மலை பிரதேசத்தில் பிரசங்கித்த போது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா சொல்லுங்களேன், 5 அப்ப 2 மீனை அவன் கொடுத்தான். அவனுக்கு தெரியுமா, இந்த அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு ஆசையா அவன் வெளியே போறான், பிரசங்கத்தை கேட்க போறான், அவன் பசியா இருக்கக்கூடாது. 5 அப்ப 2 மீனை என்ன பண்ண, அவனுக்காக காலையில எழுந்து அவனுக்கு ரெடி பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு வந்து அவன் சாப்பிடணும்னு சொல்லி அவன் ஆசையா இருந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல இயேசு கேட்ட உடனே அவனுக்கு கொடுக்கணும்னு அந்த எண்ணத்தை தேவன் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். அந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ போய் கோடிக்கணக்கான ஜனங்களை அந்த இடத்துல அநேகருக்கு இடத்துல இருந்திருக்கும், உணவு இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த பையனை கர்த்தர் பாத்திரமாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த சிறு பிள்ளை தான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எண்ணத்தை தேவன் உருவாக்கினார். நமக்கு கொடுக்கணும், அந்த எண்ணங்கள் வரணும். ஹல்லேலூயா. சபைக்கு மாத்திரம் அல்ல, நம்மளால முடிந்த உதவிகளை நம்மளால முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த எண்ணங்களை நீங்க என்ன பண்ணுங்க, மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. என்னால முடிந்த உதவி நான் கர்த்தருக்கு கொடுப்பேங்க, என்னால முடிந்ததை நான் செய்வேன். நிறைய பெண்கள் பீரோவா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம புடவை அடக்கி கொண்டிருக்கிறோம். அது கட்டவே முடியாது. ஆனாலும் என்ன பண்றோம், ஐயோ அது அந்த காலத்துல என் சிஸ்டர் கொடுத்தாங்க, என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, என் பாட்டை வாங்கி கொடுத்தாங்க சொல்லி என்ன பண்ணிருப்போம், காலங்காலமா புடவைங்களை அடக்கி கொண்டிருப்போம். அப்படி இல்லை, உங்களால முடிந்ததை இருக்கிற நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவும் கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ பழைய புடவை தான் கட்டின்னு இருக்கணும், அல்லது பழைய காலத்துல புடவை 10 வருஷத்துக்கு முன்னாடி புடவை தான் அந்த டிசைன் தான் கட்டின்னு இருப்பேனா, கட்டி தொலை, இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனா புது டிசைன்லாம் எவ்வளவு வந்துட்டு இருக்குங்க. எல்லா சகோதரிகளுக்கும் நான் சொல்றேன், நிறைய புடவை நிறைய டிசைன்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னா இருக்கிற புடவை நீ கொடுத்து விடு. ஹல்லேலூயா. எவ்வளவு சகோதரிகள் கட்ட துணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரே ஒரு 5 புடவையோ ஒரு 6 புடவை வச்சுட்டு அதையும் மாத்தி கட்டி கொண்டிருக்காங்க. இருக்கிற புடவையை கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த மனசு மட்டும் இந்த பெண்களுக்கு வரவே மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தினால இன்னிலிருந்து யாரெல்லாம் முடிவெடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட குணங்கள் சின்ன விஷயம் தான் இதெல்லாம். ஆமென். அது மாத்திரமல்ல, வீட்டு கிச்சனுக்குள்ள போனா எவ்வளோ அழுக்கு பாத்திரம், எவ்வளோ உபயோகப்படுத்த மாட்டோம். அது பேருக்கு வச்சிடும். என் அம்மா கொடுத்த பாத்திரம், என் அம்மா எங்க பாட்டி பிரயோஜனப்படுத்தின கடாய், என் பாட்டி யூஸ் பண்ண சட்டின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம், எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்போம். அது யூஸ் பண்ணவே மாட்டோம். தூக்கி போடு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பழசெல்லாம் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்றது போல உன் வீட்டுல, உன் கிச்சன்ல, உன் ஹால்ல, உன் படுக்கிற அறையில என்னென்ன பழசெல்லாம் இருக்கும் தூக்கி போடு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நீ அப்படி தூக்கி போட்டீன்னா புதுசா கர்த்தர் கொடுப்பார். ஆமே. நான்ஸ்டிக் கடாய், நான்ஸ்டிக் தவா எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் கர்த்தர், உனக்கு புதுசா கொடுப்பார். அப்போ உன் இருதயத்திலும் பழசெல்லாம் தூக்கி, பாவத்தை நீ தூக்கி போடுவாயனால் நீ கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறுவாய். ஆமே. அந்த 5 அப்ப 2 மீன் கர்த்தர் என்ன பண்ண, கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் மூலமாய் அநேகர் திருப்தியாய் அடைந்து போனார்கள். ஹல்லேலூயா. கொடுத்தது கொஞ்சம் தான், ஆனா கர்த்தர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் இருதயத்துல எதையெல்லாம் தேவையில்லை நீ தூக்கி போடுறியோ கர்த்தர் நான் பழகி பெருக அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. மற்றவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ செய்கிறாயோ கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.
அவருடைய கரத்துல நம்ம எப்படி இருக்கிறோமா? ராஜ முடியாய், ஆமே, பிரயோஜனமான பாத்திரமா நாம இருப்போமா? ஹல்லேலூயா. அப்படி பிரயோஜனமான பாத்திரமா இருப்போமானால் அவருடைய கரத்தில் ராஜ முடியாய் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கணவன் நம்ம வேஸ்ட் சொல்லலாம், பிள்ளைகள் வேஸ்ட் சொல்லலாம், உறவுகள் வேஸ்ட் சொல்லலாம், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தருக்கு நீ உபயோகமான பாத்திரமா இருப்பாயானால் நீ கர்த்தர் கரத்தில் ராஜ கிரீடம் அணைந்த ராஜ முடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரிகளே? நீ கர்த்தருக்கு, கர்த்தர் சமூகத்துல பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறோம். ஆமே, என் குடும்பத்துக்கு மாத்திரம் நான் பிரயோஜனமா இருக்கிறேன் அப்படி இல்ல. தேவன் உன்னை படைத்த, உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ பிரயோஜன பாத்திரமா இருந்து நடந்து பாருங்க. கர்த்தருக்கு சமூகத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. சபைக்குள்ள வந்தா ஏதாவது நான் ஒரு வேலை செஞ்சுதான் நான் வெளியே போவேன் அப்படி சொல்லி பாருங்க. அல்லது நீங்க வெளியில போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆத்துமாவுக்கு நான் கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லுவேன் சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்து அதை செஞ்சு பாருங்களேன். உன் வாழ்க்கையில நீ மேன்மை அடையும்படியாய் ராஜ முடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நல்ல உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வீட்டில அவருக்கு கனத்தையும் மகிமை கொண்டு வரணும்னா உபயோகமான பாத்திரமாய் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் உன்னை இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம உபயோகமான பாத்திரமாய் இருப்போம் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம்.